அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சங்கடர் சதுர்த்தியுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இங்கே பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், தோஷமாக இருக்கட்டும், நம்முடைய எல்லா சங்கடங்களும் நமக்கு விலகுவதற்கு சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருத்தங்க பிள்ளையாரை வழிபடுறோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நமக்கு நாளே வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம போட்டு பாடாப்படுத்திகிட்டு இருக்க நம்முடைய கடன் பிரச்சனைகள், குறிப்பாக நமக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி நாளை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் பிள்ளையாருக்கு பண்ணாலே போதும், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்தும் நம்ம டக்குன்னு வெளியில் வந்துடலாம். அதற்கான வழிகளை பிள்ளையாரே காமிச்சு கொடுத்துருவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகார முறை தான் இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக இந்த கடன் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் தீரவே மாட்டேங்குது. எவ்வளவோ விஷயங்கள் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம், எவ்வளவோ நம்ம போராட்டங்கள் பண்ணியிருப்போம். என்ன பண்ணாலுமே இந்த கடனானது ஒருத்தருக்கு இல்லாமல் இல்லவே இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். குடும்ப சூழல் காரணமாக இருக்கலாம், இல்லை வருமானங்கள் பத்தாமல் இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட கடனே நம்ம வாங்காமல் நம்முடைய கடன் சுமையெல்லாம் அடைச்சிட்டு குடும்பத்தில் நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான மிக எளிமையான ஒரு முறை தான். அதுவும் பிள்ளையாரை வேண்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கட சதுர்த்தி நாள். இந்த நாளில் நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். நாளைக்கு எளிமையான முறையில் பிள்ளையாரை எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு பார்க்காத சகோதர சகோதரிகள் நிச்சயமாக அந்த பதிவை போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் பிள்ளையாரை வணங்கி பாருங்கள். குறிப்பாக நமக்கு வரக்கூடிய இந்த கஷ்டம், அது இந்த கடன் சுமையான இந்த கடனுடைய துன்பம் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு யார் மூல காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது கிரகம் தான். ஏன்னா கேது பகவான் நமக்கு தரக்கூடிய இந்த கடன் கஷ்டத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணுன்னா நிச்சயமாக நம்ம பிள்ளையாரை, அதை 5 கரத்தானை நம்ம வழிபாடு பண்ணாலே போதும். ஏன்னா அதுவும் விநாயகரை சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த முறையில் வழிபாடு பண்ணோன்னா நிச்சயமாக சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். நாளைக்கு எல்லாருமே பிள்ளையார் கோவிலுக்கு போவோம். அதாவது இந்த ஒரு பரிகாரம் பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நம்ம பண்ணணும், வீட்டில் செய்ய முடியாது. அதனால் மாலை நேரத்தில் நீங்கள் போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சாலே போதுங்க. போகிறப்ப நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி, உங்களுடைய உள்ளங்கைக்கு எவ்வளோ அது இதாகுதோ அந்த கைப்பிடிக்கு கொள்ளு எடுத்துக்கணும். அதாவது ஹார்ஸ் கிராம் சொல்லுவாங்க. இந்த கொள்ளுங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா கேது பகவானுக்கு உரிய ஒரு தானியம். நம்முடைய கடன் பிரச்சனைகளுக்கு இது எல்லாமே நமக்கு ஒரு ஆள் கடன் சுமைகள் வருதுனாலே அந்த கேது கிரகமானது நமக்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் தான் அந்த கடன் சுமைகள் நமக்கு அதிகமாகும். அதற்காக இந்த கொள்ளு இதை என்ன எடுத்துக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே, அதாவது ஆத்மார்த்தமாக மனசில் ஃபஸ்ட்டு வேண்டிக்கணும், நம்மளுடைய கடன் சுமைகள் சீக்கிரமாக தீரணும், நம்ம இதுக்கப்புறம் கடனே நம்ம வாங்கக்கூடாது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் அப்பாவை நல்லா வேண்டிட்டு கேது பகவானையும் வேண்டிட்டு நம்ம தலையை சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதாவது இடமிருந்த 3 பலமிருந்த 3 அதே மாதிரி நம்ம சுற்றிட்டு அந்த கொள்ளை நீங்கள் அப்படியே ஒரு கவரில் எடுத்துக்கோங்க, இல்லை டப்பாவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி கையில் எடுத்துகிட்டு போகிறப்ப சப்போஸ் கீழே எல்லாம் கொட்டிடும். அதற்காக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் அங்கே கோவிலில் போய்ட்டு திருப்பி உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமேட்டு கோவிலில் நம்ம வலம் வருவோம் பார்த்திங்களா, அப்போ அந்த மூலையில் கண்டிப்பாக கோவிலில் ஒரு அரச மரம் இருக்கலாம், வேறு ஏதாவது மரங்கள் இருக்கலாம். அந்த கோவிலுடைய ஏதாச்சும் ஒரு மரத்தில் நீங்கள் அப்படி தூவி விட்டு வந்துடுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். அப்படி அந்த மரத்தில் அப்படி தூவி விடுற அந்த கொள்ளு ஏதாவது ஒரு காக்கையோ குருவியோ பறவைகளோ சாப்பிட்டுட்டு போயிடும். இது அரச மரத்தடி பிள்ளையார் உங்கள் வீட்டு இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அந்த அரச மரத்துக்கு நீங்கள் போட்டு வந்துடலாம். இப்படி இந்த முறையில் நாளைக்கு தினம் மட்டும் நீங்கள் கொள்ளு மட்டும் நம்ம பிள்ளையார்கிட்ட அந்த கோவிலில் போயிட்டு இப்படி பிள்ளையாரை நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துட்டு பிள்ளையாருடைய அந்த கோவிலில் இந்த கொள்ளை நீங்கள் போட்டுட்டு வந்துட்டிங்கனாலே போதும். நிச்சயமாக எப்படிப்பட்ட கடன் சுமைகளாக இருந்தாலும் அந்த கடன் சுமை தீர்ந்து அந்த கடன் சுமைக்கான அந்த வழிகள் இருக்குது பார்த்திங்களா, அதற்கான வழிகளானது பிள்ளையாருடைய அருளாலே நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு. நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு செதற தேங்காய் மட்டும் படைச்சிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் செதறி ஓடி போகட்டும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நடைச்சிட்டு நேராக நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது தான். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம்.
பிள்ளையார் கோவில் எல்லாருடைய தெருவுலையும் மூலை முக்கு எல்லா இடமும் இருக்கும். நிச்சயமாக சின்ன கோவிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு பிள்ளையார் அந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, அந்த பிள்ளையார்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும். கண்டிப்பாக எப்படிப்பட்ட கடன் சுமையானது நமக்கு சீக்கிரமாக அடைஞ்சிரும். நம்முடைய அந்த கடன் சுமையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், கடன் சுமை கழுத்தை நெருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிள்ளையாருடைய இந்த ஒரு பரிகாரமானது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதனால் நாளைக்கு நிச்சயமாக கோவிலுக்கு போயிட்டு உங்களால் தீபம் போட முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி அருகம்புல்லாச்சும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக நாளைக்கு ஒரே ஒரு செதறு தேங்காய் மட்டும் நீங்கள் பிள்ளையாருக்கு உடச்சிட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால் இந்த எளிமையான முறைகள் நம்ம பிள்ளையாருக்கு செய்யுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு விரதம் இருக்கிறவங்க இல்லாத முடிகிறவங்க பண்ணலாம், அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக சைவ உணவுகள் சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நிறைய பேர் வீடுகளில் அசைவம் எடுப்பாங்க. அப்படியே அசைவம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கோவிலில் போய் இந்த ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்காது. அதனால் சைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் பிள்ளையாருக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக கணபதி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒளியேற்றுவார். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.